டைரக்டர் சுந்தர் சார் வந்து முறைமாமல்லேருந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்கார். 50 நெருங்கிட்டு இருக்கார். அது 100 தாண்டிடுவார். அந்த அருளை வந்து கடவுள் அவருக்கு கண்டிப்பாக, இந்த வடபழனி முருகன் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்துப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சுந்தர் சார்கிட்ட நிறையா பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட அதிகமான நாட்கள், அதிகமான படங்கள் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான். அதை என்றைக்குமே நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அவராக தான் அஜித் பிடிச்சிருக்கு போலடா, நீ போடா படம் பண்ணி போப்போ அப்படின்னாரு. ஸோ நான் அவர் கூட ரொம்ப நாட்கள் அவரை இம்சை பண்ணியே அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். எங்கள் டைரக்டர்கிட்ட நான் வேலை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் அருணாச்சலம் படத்தில் தான் வேலை பார்த்தேன். ₹1,00,000 கோடி ரூபா ரஜினி சார் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய குடோன்லாம் செட்டு போட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரத்ன சார் வர்றாரு, சார் பேசிக்கிட்டு இருக்காரு, அது இருக்காரு. நான் எல்லா நோட்லையும் படுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுராஜ் அவனை டைட்டாக பாரியா, வேறு மாதிரி திரியிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு சரி எஸ்கேப் ஆயாச்சு. சரி, அந்த படத்திலே ஒரு போர்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டரு அறிவழகன்லேருந்து எல்லா பேரும் நிறையா பேர் அங்கங்கே போயிட்டாங்க. அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு கொஞ்சம் கூடாது நடிகை ரம்பாவை ஒருதலையாக காதலிக்கிறாரு. அவன் வந்து அவர் வந்து என்னடா அண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படிம்பாரு. டைரக்டர் கூலிங் கிளாஸ் போட்டு வாடா நின்னே கூடாது. என்ன சொல்கிறான், அண்ணி என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். இனிமேல் உனக்கு தினம் இதுதான் வேலை, அவன் என்ன சொல்கிறானோ அதை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் நினச்சேன், சரி சாரு எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு, சரி அப்படியே சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் வந்து சுராஜ் எல்லோரும் பெரிய பெரிய அறிவழகன், சங்கர் நிறையா பேர் இருந்தாங்க. எல்லா பேரும் நான் சொல்கிறதுக்கு நான் உண்மையிலே நான் சந்தோஷமாக இருக்குது. அவங்களே எனக்கு வேலை சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அவருக்கு வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது டைரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் இப்போ சௌந்தர்யா சீனுக்கெல்லாம் அவன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு படத்திலே பேடு கொடுத்து அந்த நம்பரை குறிக்க சொல்லின்னு சுராஜ் அவன் கொஞ்சம் வேலை பார்க்குறான்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போனால் ஜானகிராமன் ஒரு படம். இப்போல்லாம் நான் கேப் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங் 4 மணிக்கு மேலே மழை வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு பெரிய வாக்கியா ஆறு ஒன்று ஓடுது. எல்லாம் உள்ளே குளிச்சுக்கிட்டே ஓகே வாலிபால் மாதிரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டார். நான் சாரோட சைடு, சார் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் பால் அங்கிட்டு போயிடுச்சு. நான் முங்கி போய் எடுத்து தட்டி விட்டேன். டைரக்டருக்கு வந்துருச்சு. டைரக்டர் யார் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கார். நான் தண்ணியிலேருந்து குதிச்சு சாருங்கிறேன். நீ யாரா அப்படின்னாரு. இன்னும் 2வது படத்தில் நீ யாருன்னு கேட்குறாரு. சார் சிங்கப்புலி அவனை பந்த கீழே போட்டு, சுராஜ் வயசானால வேலைக்கு சேர்த்துட்டோமோ அவளோட சுராஜ் சொல்லியிருக்கா. அவளை இல்லைண்ணே ரொம்ப வயசான ஆளுண்ணே, முதியோருக்கு சீட்டு கொடுக்கணும்னே, அதனால் கொடுத்ததா விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் இந்த சிங்கப்புலி கரெக்டாக சொல்லு உனக்கு என்ன வயசு அப்படின்னு. அப்புறமேலு ட்ரெயினிங் லைசன்ஸை காமிச்சேன். சரிடா பரவாயில்ல அப்படின். இன்னொரு விஷயம், நான் மெட்ராஸை விட்டு எங்கேயுமே போகல. ஆனால் டைரக்டரோட சேர்ந்ததுக்கப்புறம் உலகத்தில் நான் பார்க்காத நாடே கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பூசி விடும். இந்த ₹100 வெளிநாட்டில் போய் காப்பி விடுங்க. அந்த ₹100 மீனம் பார்க்கறதுக்கு அப்புறம் செல்லாதுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா ₹100 கொடுக்கும். ஒரே ஒரு பாஸ்போர்ட் மட்டும் எடுறா அப்படின்னு சொல்லி என்னை சன் சிட்டி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் அத்தனை ஊரும் கூட்டு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்துக்கு என்னை கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு எல்லோரும் ரூமில் தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறம் சரி வெளியே போய் ஏதாவது தண்ணியை போடுவோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தால் இலங்கை தமிழர்கள் நிறையா பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வருகிறீர்கள், என்ன படப்பிடிப்பு? அண்ணா ரிஷின்னு ஒரு படம். யாரெல்லாம் தங்கியிருக்கார்கள், எல்லாம் தங்கியிருக்காங்க போங்க அப்படின்னு. நீங்கள் எங்களை விட்டு போயிடுறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சந்தோஷத்தில் 1001 சுந்தர் சார், 1002 பஞ்சு சார், 1004 சரத்குமார் சார் அப்படின்னு சொல்லி 4 பேரை சாப்பிட்டு படுத்துட்டேன். காலையில் 4 மணிக்கு ஷூட்டிங் கிளம்பி கீழே வர்றேன். பஞ்சு சாரை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுந்தர் தாயா நம்பர் கொடுத்துருப்பான் போல், 12 மணிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாயா. என்னையா இவனை போய் நீ இல்லை சார் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி. என்னை அப்படி தரன்னு இழுத்துட்டு வந்தார். புளி தனியாக கூட பற்றி விட்டு உடனே வந்த வேலையை மட்டுமே இல்லை சார், நான் உங்கள் ரூமை சொல்லலை சார். அப்போ என்கிட்ட வேலை யார் ரூமை மட்டும் சொல்ல மாட்டியா, அவங்க என்ன எழுப்பிட்டான்ருக்காங்க திரும்பி அவனுக்கு. சாரி சார் இனிமேலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாச்சு. ஸோ மிகப்பெரிய டீம் இந்த அவுனிசரி கிரியேஷன்ஸ், இன்னும் கஷ்டப்படுற 4 இயக்குநர்கள் மாதிரி நிறைய கஷ்டப்படுற புது கதைகளை வச்சுருக்கேன். அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து இது ஒரு மிகப்பெரிய பெரிய கூடாரம் மாதிரி
போவோம் சுந்தர் சார்கிட்ட சொல்லிட்டு வரோம், நல்ல கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவரை வாழ்த்துற மாதிரி பேரும் புகழோடும் எங்கள் சுந்தர் சி சார் வாழணுங்கிறது எண்ணம். நன்றி இந்த வாய்ப்புக்கு. இந்த விஷயங்களை நான் இவ்வளோ நேசிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மேடையை நான் பயன்படுத்தியிருக்கேன். அதை அவர் தவறாக நினைக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.